நேற்று நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோங்க. எங்கள் நாத்தனார் வீட்டை சுற்றி என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடங்க. நாங்கள் போன இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ரசிப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நம்ம எப்போவுமே இந்த சத்தம், இந்த அவசரமான ஓட்டம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்குதா அதனால் நான் ஒரு நாள் 2 நாளாக அவங்க போனாக்கா இந்த இடத்துல நின்று நிதானமாக ரசிப்பேன். இப்போ பக்கத்தில் பாருங்கள், ஈஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க வாசலேருந்து பார்த்தாவே கோபுரம் தெரியும். அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது அந்த கிச்சன் ஜன்னலை திறந்தவொடனே கோபுரம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாருங்கள், எதிரில் வந்து அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பெரிய மரம் இருக்குது. சாயந்தரம் ஒரு 6 தான் இந்த மரம் தான் 6:30 ஆச்சுன்னா ஒரு 100கணக்கான பறவைகள் இருக்கும். கீச்சு 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 கீச்சுன்னு சத்தம். அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, பறவைகளோட ரொம்ப கனெக்டாக இருக்கேன் நான். எனக்கு அனிமல்ஸ் பார்த்தா பயம், ஆனால் பறவைகள்லாம் ரொம்ப இஷ்டம். அதே போல் ட்ரெயின் அப்படி தான். அங்கே ரயில்வே ட்ராக் அந்த ஓரமாக ரயில்வே ட்ராக் போகுது. நல்லா ரயில் போகிற சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ட்ரெயினாக சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு ஆசை இல்லையா. அந்த ரயிலோட ஹார்ன் சத்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அங்கே 2 நாள் ஹால்ட் ஆகும்போது கூட நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி போல் ஒத்து கேட்டிங்கன்னா பாருங்கள், ரயில் ஹார்ன் சத்தம் கேட்கும். 2 மணிக்கு போல் அந்த சத்தம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே போல் அந்தாண்ட தூரமாக வந்து கோயில் இருக்குது. அங்கே பண்டிகை போட்டால் அப்படி தான் பாட்டு சத்தம் நல்லா கேட்கும். நம்ம என்ன தான் பாட்டெல்லாம் சூப்பராக நம்மளே போட்டி போலாம் எல்லாம் கேட்டுக்கிட்டால் கூட தூரத்துலேருந்து வர்ற ஒரு பாட்டு சத்தம் எப்போயுமே ஒரு சுகம்தான், நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்களே எங்கள் வீட்டில் வந்து வாசப்படியில் கூட உட்கார மாட்டோங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போமா. அதனால் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போனால் இந்த போர்ட்டிக்கோவில் தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டிவியெல்லாம் பார்க்க மாட்டோம். இங்கே தான் உட்காந்து நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருப்போம். இங்கே தான் இந்த போர்ட்டிக்கோவில் உட்காந்துட்டு நான் அந்த காற்றும் அந்த வெளியில் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். முந்தியெல்லாம் காம்பவுண்ட் ஸ்டோர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், கிளிங்க நல்லா கீச்சு கீச்சு கீச்சுன்னு திடீர்னு கத்திட்டு போகும். அவங்க கொய்யா மரம் வச்சுருக்காங்க, அதுக்கு கிளிங்க வரும். திடீர்னு கிளி கத்திட்டு போகும். எங்கேயோ தூரமாக இருந்து மயில் கத்தும். இதெல்லாம் எனக்கு